இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும். இது கேரளா லாட்டரி கணிப்பு மட்டுமே. இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை. பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது. All the videos on these channels are for Kerala state only. This is Kerala lottery prediction only. There is no gambling here. This video is posted for entertainment purpose only. This channel is only guessing, not betting, just entertainment only. Welcome to our channel, friends. எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு AI to KL கால்குலேஷன்ஸ். இப்போ என்ன கெஸ்ஸிங் பார்க்க போகிறோன்னா செவ்வாய்க்கிழமைக்கு உண்டான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். ஸ்ரீ சக்தி அதனுடைய ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா 442 சரிங்களா, 442. லாஸ்ட் வீக் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 538 427. ஸோ 18/11/2024 அடிச்ச ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 826 729 சரிங்களா. இதுக்கு நம்ம 72 அப்படின்ற மாதிரி கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். சரி, வீடியோ போடலிங்க, ஒரு 2 நாளாக வீடியோ போடல, இப்போ தான் போடுறோம் சரிங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என் சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. அது வந்து நீங்கள் எவ்வளோ லைக் பண்ணுறீங்களோ அவ்வளோ மோட்டிவேஷன் வந்து நம்ம ரெகுலராக டெய்லி வீடியோ போடுவோம் சரிங்களா. அதுக்காக சொல்கிறோம். ஸோ அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் நிறையா இருக்கும் உங்களுக்கு சரிங்களா. அதெல்லாம் வந்து நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளோட யூடியூப் சேனல் லிங்க் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம லிங்க் எடுத்து அந்த கேஎல்டிஆர் சம்மந்தமாக இருக்கக்கூடிய அந்த குரூப்பில் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். ஏன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் நம்ம என்ன கெஸ்ஸிங் கொடுக்குன்றது தெளிவாக புரியும். உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சால் தான் மிஷின் நம்பர் வரப்புறம் எடுத்து கொடுக்குற கெஸ்ஸிங் நீங்கள் எடுத்து மேட்ச் பண்ண முடியுங்க. அதுக்காக சொல்கிறோம் சரிங்களா. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்கள் எவ்வளோ நேரம் வீடியோ பார்க்குறீங்கன்ற அளவுக்கு தெரியுங்க. ஒரு 3 நிமிஷம் தான் பார்க்குறீங்க. 10 நிமிஷம் போட்டாலும் 3 நிமிஷம் தான் பார்க்குறீங்க. 3 நிமிஷம் போட்டாலும் 3 நிமிஷம் தான் பார்க்குறீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்கிப் பண்ணி மெயினான இதை மட்டும் பார்க்கும்போது நம்ம என்ன இடையில சொல்கிறோன்றதை நீங்கள் விட்டுருவீங்க. அதனாலேயே வந்து உங்களுக்கு வின்னிங் தவறி போகலாங்க சரிங்களா. அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா. இப்போ நம்ம இன்றைக்கி உண்டான கெஸ்ஸிங் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஏ போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் 1904ங்க சரிங்களா. நம்ம மார்க் பண்ணினாலும் ஃபஸ்ட்டு 3 நம்பர் எடுத்துக்காங்க. நான் சொல்லியிருக்கேன் நான் உங்கள்கிட்ட சரிங்களா. மார்க் பண்ணாலும் ஃபஸ்ட்டு 3 நம்பர் எடுத்துக்கோங்க சரிங்களா. இது 4 அல்லது 6 பார்க்கலாங்க. மிஷின் நம்பர் வச்சு இதை மாற்றிக்கலாம் சரிங்களா. ஏன்னா இங்கே 4ஆம் நம்பர் அடிச்சிருக்கு. ஸோ அப்படியே வராதுங்க. ஸோ மாறும் சரிங்களா. அதுக்காக சொல்கிறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பி போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பி போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 9581ங்க. அதேமாதிரி சி போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 20431 இருக்குது சரிங்களா. வரிசையாக இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா 7 9 அந்த மாதிரி வந்திருக்குங்க கடைசி நம்பர் சரிங்களா. ஸோ அதிலேருந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டில் இருக்கிற ஒரு 3 நம்பர் 4 நம்பர் தான் வரணும். ஸோ அதுக்காக கொடுத்துருக்கோம் சரிங்களா. அதுக்காக மட்டும் இல்லை, நம்ம ஃபார்முலாலையும் 3 டிஜிட்லேயும் எல்லா இடத்துலையும் அது மேட்ச் ஆகிருக்குங்க. ஸோ அதனால் அப்படி கொடுத்துருக்கோம். ஸோ பயன்படுத்திக்கோங்க சரிங்களா. இருந்தாலும் நம்ம மார்க் பண்ணுறோம். ஸோ 7 அப்படின்னா 9 ஸோ இந்த மாதிரி தாங்க வரும். இந்த 4 நம்பர் தான் இம்பார்ட்டண்ட்டாக மார்க் பண்ணியிருக்கோம் சரிங்களா. இதுதான் அதிகப்படியான கணக்கில் வருதுங்க சரிங்களா. அதிகப்படியான கணக்கில் வருது. ஸோ ரொம்ப வரும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 1ஆம் நம்பருக்கான வாய்ப்பு அதிகங்க. இங்கே 5ஆம் நம்பருக்கான வாய்ப்பு அதிகம் சரிங்களா. ஸோ இங்கே 2ஆம் நம்பர் வருது. அது கூட நம்ம 4ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். மிஷின் நம்பர் வச்சு அதை முடிவு பண்ணிக்கோங்க சரிங்களா. இந்த மாதிரி தாங்க அமைஞ்சிருக்கு சரிங்களா. ஸோ இப்போ ஏபிபிசிஎஸ்சி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா 15 சரிங்களா. மார்க் பண்ணியிருக்கேன், கரெக்டாக தான் மார்க் பண்ணியிருப்பேன். பார்த்தீங்கன்னா தெரியும் 1551ங்க. ஒரு வேளை 54 வரலாம் சரிங்களா. அந்த மாதிரி தான் இருக்குது. வரலாம் அப்படின்றத நீங்கள் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா இது ஒரு 3D கீழே பார்த்தீங்கன்னா இது ஏன் இந்த பேர் கொடுத்துருக்கன்றது உங்களுக்கு புரியும். அதேமாதிரி 6 3 8 3 7 3 கன்ஃபார்மாக ஒரு 3ஆம் நம்பர் வந்துச்சு அப்படின்னா அது கூட 6 7 8 தாங்க இருக்கணும் சரிங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 3 3 2 6 6ங்க. 9 9 7 7 சரிங்களா. இன்றைக்கி அடித்த ரிசல்ட்லேருந்து ஏதாவது ஒரு டபுள்ஸ் வரணுன்னா அதில் இருக்க நம்பர் தான் வரணும். இல்லைனா அதனுடைய பவர் 7 4 சரிங்களா. அதேமாதிரி பார்த்திங்கன்னா 8 6 1 1 இந்த மாதிரி தாங்க ஏபிபிசிஎஸ்சி அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக இதில் 2 பேர் தட்டி தூக்குங்க சரிங்களா. 2 பேர் கண்டிப்பாக மினிமம் வின்னிங் வரும்.
ஸோ அதை தான் நம்ம சொல்கிறோம் சரிங்களா. ஸோ அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஆல்போர்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஆல்போர்ட் பார்த்துடலாம். ஆல்போர்டில் பார்த்திங்கன்னா நான் போகிற நம்பர் பார்த்திங்கன்னா 3, 5 போகிறேங்க சரிங்களா. 3ஆம் நம்பரும் 5ஆம் நம்பரும் போகிறேன். ஏற்கனவே நம்ம 3, 5 தான் ஃபஸ்ட்டு 2 பேராக கொடுத்துருக்கோம் சரிங்களா. அது கூட ஒரு 1ஆம் நம்பர் வருது. அப்போ வந்து இதில் 2 நம்பர் இருக்கும் சரிங்களா. அந்த மாதிரி தான் நமக்கு அமைஞ்சிருக்கு. அதனால தான் வந்து நம்ம ஆல்போர்டில் 3, 5, 1ன்னு கொடுத்துருக்குங்க சரிங்களா. அதுக்கு முன்னாடி ஒரு சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் நவம்பர் மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 4 வின்னிங் கொடுத்துருக்கோம். 4 வின்னிங்னா ஏபிசி 4 வின்னிங் கொடுத்துருக்கோம். கொஞ்சம் வீடியோ இடையில போடலிங்க, பட் 2Dயில் நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துருந்தோம் சரிங்களா. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 20 நாள் ஆக போகுது, 19 நாள் ஆக போகுதுங்க. 4 வின்னிங் மெயினாக கொடுத்துருந்தோம். ஒரு 5-6 நாள் நம்ம வீடியோ போடலிங்க, மற்ற எல்லா நாளும் நம்ம 2D வின் பண்ணியிருக்கோம் சரிங்களா. நேற்று உட்பட 2D வின் பண்ணியிருக்கோம். வின்னிங் வீடியோ நம்ம போகிறதுக்கு டைம் இல்லை, அதனால் போடுறதில்ல. ரெண்டாவது ஒன்று, நம்ம வீடியோ போடணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்கள்கிட்டருந்து வரணுங்க. அதுக்காக தான் உங்கள்கிட்ட சப்போர்ட் கேட்குறேன். ஸோ சப்போர்ட் மீன்ஸ் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் சரிங்களா. ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள். அது வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் சரிங்களா. அடுத்தது கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் அண்டு ஃபேஸ்புக் குரூப் நிறைய இருக்குங்க சரிங்களா. கேஎல்டிஆர் சம்மந்தமாக அந்த இதில் போய் நம்ம யூடியூப் சேனல் லிங்க்கை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சரிங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். திரும்ப சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் சரிங்களா. நீங்கள் வந்து பண்ணுற விஷயத்தினால தான் எங்களுக்கு வந்து டீமோட்டிவேட் ஆகுது சரிங்களா. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கன்றோம். ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷம் வீடியோ போகிறோம், 3 நிமிஷம் தான் பார்க்குறீங்க. ரெண்டாவது லைக் பண்ண சொல்கிறோம். ஸோ அந்த இது பிடிச்சிருக்கான்றதுன்னு தெரில. பிடிச்சிருந்தா எல்லாம் லைக் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அப்போயும் பிடிக்கலையான்றதுனால தான் ஒரு டீமோட்டிவேட் ஆகிடுச்சு. சரி விட, ஒரு நாள் கழிச்சு போடலாம், நாளைக்கு போடலாம், இன்றைக்கி வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போயிட்டுருங்க வீடியோ போகிறதுக்கு. ஸோ உங்களுடைய சப்போர்ட் எந்த அளவுக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு தான் வீடியோவும் நம்ம ரெகுலராக வருங்க. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஏஐ கால்குலேஷன்ஸ் பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். நல்ல ஒரு சக்ஸஸ் ரேட் கொடுத்துருக்கோம் சரிங்களா. நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துருக்கோம். ரெகுலராக எல்லா மாதமும் நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துருங்க. ஆரம்பித்து 1 இயர் ஆக போகுது. ஸோ அந்தளவுக்கு நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்காக வேண்டியாவது நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் தான் நாங்கள் எடுத்து கொடுக்குறோம் சரிங்களா. அதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. அதை பயன்படுத்திக்கங்க. நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்றத வெளிப்படுத்துறதுக்காக தான் லைக் பண்ணுங்கள், ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறது சரிங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிசி 3D நம்பர்ஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். 3D நம்பர்ஸ் பார்த்தலாம். 3D நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா 52 514 சொன்னோம் இல்லைங்களா. 514 ஏன் கொடுத்துருக்கோம் அப்படின்றதுக்கு ரீசன் சொல்லியிருந்தோம். அந்த நம்பர் இங்கே இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும் சரிங்களா. 514 ஒரு முக்கியமான ஒரு நம்பர் தாங்க. ஒரு ஃபாலோயிங் நம்பர் மாதிரி தான். 541 641 நம்ம பார்த்துட்டே இருக்கோம் சரிங்களா. திரும்ப ரிட்டன் வரணும் சரிங்களா. அதை தான் திருப்பி எழுதியிருக்கேன். 4க்கு 7 போட்டு சரிங்களா 751ன்னு போட்டிருக்கோம். அதேமாதிரி 46 13 613ங்க சரிங்களா. 613 அப்படியே திருப்பி எழுதியிருக்கேன் 316. அதேமாதிரி 302 எனது மிஷின் நம்பரில் வந்துருச்சுங்க. கண்டிப்பாக ரிசல்ட்டில் வரணும். அதுக்காக வந்து நம்ம இதுவும் ஒரு ஃபாலோயிங் நம்பர் தான் சரிங்களா. இது ரெண்டுமே ஃபாலோயிங் நம்பர் தான் வச்சுக்கோங்களேன். இது ரெண்டுமே வந்து ஒரு ஃபாலோயிங் நம்பருங்க. கண்டிப்பாக ஒரு வாரத்துக்குள்ளே திரும்ப இதை அடிக்கணும் சரிங்களா. இறங்கணும், கண்டிப்பாக இறங்கணும் அது சரிங்களா. அதேமாதிரி 805 சரிங்களா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 6 4 4 8 சரிங்களா. 4 4 8 உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா 3D மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா. 4 4 8ங்க. ஸோ இந்த 4 4 8 அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து மிஷின் நம்பரில் அடிச்சிட்டாங்க. ஸோ மீண்டும் வரணும். எப்படி இந்த 302ன்ற மாதிரி இது 2 நம்பரும் திரும்பவும் வரணுங்க சரிங்களா. அது பார்த்துக்கோங்க. நம்ம எப்பயுமே நம்ம கொடுக்குறது 1 or 2 days டிலேவாக வருதுங்க. அதுக்காக வந்து அதை ஃபாலோயிங் நம்பரை வச்சு எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. 783ங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 1866 சரிங்களா. 866ங்க. 966 நம்ம கொடுத்துருக்கோம். அதேமாதிரி அடித்த ரிசல்ட்டே கொஞ்சம் மாற்றி அடித்தாங்கன்னா இந்த மாதிரி அடிக்கலாங்க. 64 72 472 சரிங்களா. அதேமாதிரி 774ங்க சரிங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 942ங்க சரிங்களா. 942 342 புரிஞ்சு இந்த 42 பேர்லேயே வருது. ஒரு பேர் 42 கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். 42 24 எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. 851ங்க. அந்த 51 751 851 451 அந்த பேரில் அது வருது. அதனால் அது மேலே ஒரு கண்ணு கட்டும். 955ங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம 2 2 எப்படி 4 4 6 6 சொன்னோமோ அது மாதிரி 2 2 4 3 3 2ங்க சரிங்களா. டபுள்ஸ் வந்தால் இந்த மாதிரி தான் அமையுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 512 125
அதை விட்டிங்கன்னா 805ங்க. இந்த மாதிரி தான் நமக்கு 3D அமைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் திரும்ப சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சரிங்களா. அந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. அதேமாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க சரிங்களா. எப்படி ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் குரூப் நிறைய இருக்கும். அதில் போய் நம்ம யூடியூப் சேனல் லிங்க்கை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அதேமாரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ நேரம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்ற டேட்டா நமக்கு எங்களுக்கு தெரியுங்க. ஸோ அதனால் கூட உங்கள் வெற்றி வாய்ப்பு வந்து தவறி போகலாம். சரி, அதுக்காக சொல்கிறோம், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரெண்டாவது ஒன்று, வீடியோவை தெளிவாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். புரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். எதனால் சொல்கிறேன்னா, மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போம். அதுவும் இதுவும் மேட்ச் பண்ணோன்னா இந்த வீடியோவை தெளிவாக பார்த்தீங்கன்னா தாங்க முடியும் சரிங்களா. ஸோ அதனால் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமையும் ஸ்க்ரீன்ஷாட், அதாவது வீடியோவை தெளிவாக பார்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க, என்னமோ பண்ணிக்கோங்க சரிங்களா. ஆனால் வந்து தெளிவாக கேட்டுக்கோங்க, என்ன சொல்கிறோம், எந்த மாதிரி நம்பரை சொல்கிறோம், எந்த மாதிரி பேர் வருன்றதை சொல்கிறத தெளிவாக கேட்டுட்டு பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது பண்ணி, ஏன்னா இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா 4 வின்னிங் கொடுத்துருக்கோம் சரிங்களா. 20 நாள் ஆகுது, இன்னொரு 10 நாள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இன்னும் ஒரு 2-3 வின்னிங் கொடுக்கறதுக்கான முயற்சி அதிகமாக இருக்கும். 3D சொல்கிறேங்க, டெய்லியும் 2D பாஸ் ஆயிரும், 3D வின்னிங் வரதுக்காக சொல்கிறோம் சரிங்களா. எல்லோரும் அதை பயன்படுத்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் திரும்ப சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, தேங்க்யூ.